உள்ள சகோதரர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அறிவாலயத்தில் நடைபெற்ற முதல் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டம் இது. இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்களும் தலைவர்களும் பங்கேற்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவருடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நடைபெற உள்ள ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரும் எங்களுடைய கூட்டணி ஆதரவு பெற்ற வேட்பாளருமான அறிவிக்கப்பட இருக்கிற திமுக வேட்பாளர் வெற்றி பெறுகிற விதத்தில் எப்படி தேர்தலை எதிர்கொள்வது, எப்படி எல்லோரும் இணைந்து செயல்படுவது என்பது குறித்து இக்கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. இது சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அனைத்து கட்சி கூட்டமாக, தோழமை கட்சியினுடைய கூட்டமாக மட்டும் அமையாமல் இது ஒரு முதல் தொடக்க கூட்டமாகவும் தொடர்ந்து அகில இந்திய அளவிலே மாநில அளவிலே நிகழ்கிற பல்வேறு பிரச்சனைகள், பொதுமக்களை பாதிக்கிற பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் வருகிற போது இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் மீண்டும் அழைக்கப்பட்டு கலந்து பேசி எதிர்காலத்தில் மக்கள் நலனுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வோம், கலந்து பேசி முடிவு செய்வோம் என்கிற வாக்குறுதியை திரு ஸ்டாலின் அவர்கள் இக்கூட்டத்திலே தெரிவித்தார்கள். முதல் கூட்டம் மகிழ்வான இனிமையான கூட்டம். அதில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வேட்பாளர் இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. அவர்கள் விரைவிலே அறிவிக்க இருப்பதாக சொன்னார்கள். மக்கள் நல கூட்டணியில் உள்ள கட்சிகள் வந்து திமுக வந்து ஆதரவு கேட்டிருந்தது. நீங்களும் அந்த மாதிரி ஆதரவு தான் குறைக்கா நேரில் சந்திக்கிறதா வாய்ப்பு தான் இருக்கு. சென்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியிட்டது. செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னாலே ஏற்பட்ட அந்த வெற்றிடத்தில் ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்ட கட்சி என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் போட்டியிடுகிறது. ஏற்கனவே கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் உள்ளிட்ட எங்களுடைய எல்லா கட்சிகளையும் அவர்கள் அழைத்தார்கள். பலர் இன்றைக்கு கலந்து கொண்டார்கள். இன்னமும் பொதுவாக இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணமுடைய வெளியே இருக்கிற சில கட்சிகளும் வர வேண்டும் என்கிற கருத்தை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள் வாயிலாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் ஆர்கே நகர் தொகுதியிலே இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அதை ஒட்டி கூட்டணிக்காக கூட்டப்பட்ட திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் கூட்டப்பட்ட இந்த கூட்டணி